குரோதி வருடம் ஆடி மாதம் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 26/7/2024 இன்று சந்திர பகவான் மீன ராசியில் பயணம் செய்கிறார். இன்று காலை 8:40 வரை சதுர்த்தி, பின்னர் பஞ்சமி. இன்று இரவு 8:04 வரை பூரட்டாதி, பின்னர் உத்திரட்டாதி. ஆயில்யம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். சற்று கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் நடந்து கொள்வது மிகவும் அவசியம். வாருங்கள், 12 ராசிகளுக்கான ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது என்று பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, உயரதிகாரிகளின் கோபத்தால் மன உளைச்சலுக்கு நீங்கள் உள்ளாவீர்கள். குடும்ப பிரச்சனையால் மன நிம்மதி இழப்பீர்கள். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். சந்தை நிலவரங்கள் உங்களுக்கு எதிராக இருப்பதால் நீங்கள் சங்கடப்பட இன்று வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. பங்குச்சந்தை வியாபாரத்தில் சாதகமான நிலைமையை நீங்கள் காண மாட்டீர்கள். ஏற்றுமதி துறையில் எச்சரிக்கையாக இருங்கள், இல்லையென்றால் ஆபத்து வந்தே தீரும். ரிஷபராசி அன்பர்களே, வீண் செலவுகள் குறைந்து நிதி நிலைமை சீர்படுத்துவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் சிறந்த முறையில் நீங்கள் அக்கறை காட்டுவீர்கள். திருமணத்திற்கு நல்ல வரன் தேடுவீர்கள். விற்பனையில் அதிசயத்தக்க முன்னேற்றம் உங்களுக்கு வந்து சேரும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீர்கள். அரசியல் செல்வாக்குள்ள ஒருவரின் தொடர்பால் நீங்கள் இன்று முன்னேற்றம் அடைவீர்கள். மிதுனராசி அன்பர்களே, மாறி வரும் சந்தை நிலவரங்களுக்கு ஏற்ப உற்பத்தியை நீங்கள் பெருக்குவீர்கள். சிறு வியாபாரிகள் அதிக லாபம் அடைவார்கள். ரியல் எஸ்டேட் தொழிலை சீராக கொண்டு செல்வீர்கள். ஷேர் மார்க்கெட்டில் ஊக்கத்துடன் ஈடுபடுவீர்கள். அலைச்சல் அதிகம் இருந்தாலும் அதன் மூலம் ஆதாயம் பெறுவீர்கள். வங்கியில் இருந்து சுலபமாக உங்களுக்கு கடன் கொடுப்பார்கள். இன்று உங்களுக்கு நிச்சயமாக நல்லதே நடக்கும். கடகராசி அன்பர்களே, நண்பர்களை தேர்ந்தெடுப்பதில் எச்சரிக்கையாக இருக்க தவறாதீர்கள். தேவையில்லாமல் கெட்ட பெயர்களை சம்பாதித்துக்காதீர்கள். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக செயல்படுவீர்கள். பணம் நகைகள் வைக்கும் இடத்தை கவனமாக பார்த்து கொள்ள மறந்துவிடாதீர்கள். பேச்சுவார்த்தையில் நிதானம் இயக்காதீர்கள். வாயை கொடுத்து வாங்கி கட்டி இன்று நீங்கள் கொள்வீர்கள். சிம்மராசி அன்பர்களே, வியாபாரத்தை விரிவுபடுத்த வீணாக செலவு செய்யாதீர்கள். வெளியூர் பயணங்கள் அவ்வளவு சாதகம் அடைய மாட்டீர்கள். கேட்ட இடத்தில் பணம் வர தாமதமாகி தடுமாற்றம் அடைவீர்கள். உறவினர்களுக்காக அதிகம் செலவு செய்வீர்கள். உடல்நிலை பாதிப்புக்கு மருத்துவமனை செல்வீர்கள். பெற்றோர் வகையில் பணம் விரயம் ஏற்பட்டு நண்பரின் உதவியை நீங்கள் நாடி செல்வீர்கள். கன்னிராசி அன்பர்களே, வருமானம் போதிய அளவுக்கு பெருகி மகிழ்ச்சியும் அடைவீர்கள். குடும்ப நிர்வாகத்தில் பிரச்சனை இல்லாமல் பார்த்து கொள்வீர்கள். கணவன் மனைவி உறவை சிறப்பாக பேணுவீர்கள். வாகனம் ஓட்டும் போது எச்சரிக்கையாக இருக்க தவறாதீர்கள். உற்பத்தி அதிகரித்து நீங்கள் உற்சாகம் அடையும் நாள் இந்த நாள். காலத்திற்கு ஏற்ற மாதிரி புதிய திட்டங்களை தீட்டி வியாபாரத்தை நீங்கள் மாற்றுவீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, பணி சுமை அதிகமாக இருந்தாலும் அதற்கேற்ற ஊதியம் உங்களுக்கு கொடுக்கப்படும். வேலைக்காக கடல் தாண்டி போக ஏற்பாடு செய்வீர்கள். கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லாமல் பணவரவை காண்பீர்கள். தங்கம், வெள்ளி போன்றவற்றில் முதலீடு செய்வீர்கள். வியாபார உத்திகளால் லாபத்தை காண்பீர்கள். குடும்ப பிரச்சனைகளால் நீங்கள் மனநிலை பாதிப்படைவீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, அவசியமில்லாத செலவுகளால் அல்லல் படுவீர்கள். பணத்தின் மதிப்பை இந்த காலத்தில் நன்கு உணர்வீர்கள். ஏதாவது பிரச்சனை தோன்றி தொழிலுக்கு இடையூறை சந்திப்பீர்கள். பூர்வீக சொத்துக்கள் பற்றிய பேச்சுவார்த்தை நீங்கள் நடத்துவீர்கள். கொடுத்த வாக்குறுதியை சிரமப்பட்டு காப்பாற்றுவீர்கள். சங்கடங்களுக்கு இடையில் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளை நடத்துவீர்கள். தனுசு ராசி நேயர்களே, புத்திசாலித்தனத்தில் வருமானத்தை உயர்த்துவீர்கள். எந்த பிரச்சனையானாலும் சொந்த முயற்சியில் தாண்டுவீர்கள். பூர்வீக சொத்துகள் பற்றி பேச்சுவார்த்தையை இப்போது நடத்தாதீர்கள். குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்வீர்கள். கடந்த கால நெருக்கடியில் இருந்து நீங்கள் இன்று விடுபெறுவீர்கள். நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் அனைத்தையும் அடைவீர்கள். மகர ராசி அன்பர்களே, வாழ்க்கைக்கு தேவையான வருமானத்தை தடையின்றி பெறுவீர்கள். அசையா சொத்துக்களில் முதலீடு செய்வீர்கள். அரசுத்துறை பணியாளர்கள் சிறப்பான பெயரை எடுப்பார்கள். வியாபாரிகள் கணிசமான லாபம் பெறுவார்கள். தொழிலில் தடை ஏற்பட்டாலும் சாமர்த்தியமாக விலகுவீர்கள். கணவன் மனைவி இருவருக்கும் அனுசரித்து போய் பிரச்சனைகளை தவிப்பீர்கள். கும்பராசி அன்பர்களே, வீட்டிலும் வெளியிலும் புகழும் செல்வாக்கும் அதிகரித்து
உறவினர்களை பொறாமைப்பட வைப்பீர்கள். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள். திருமண பேச்சுவார்த்தை நடத்துவீர்கள். தொழில்களுக்காக நண்பரின் ஆலோசனையை நாடுவீர்கள். சகோதர வாழ்வில் ஆதாயம் பெறுவீர்கள். அலைச்சலால் உடற்சோர்வு அடைவீர்கள். கவனமாக இருக்கவும். மீனராசி அன்பர்களே, தொழில் முன்னேற்றம் தொய்வான நிலையில் இருப்பதால் கவலைப்படாதீர்கள். குடும்பத்தினருடன் சேர்ந்திருக்கும் நேரம் குறைவதால் நிம்மதியை இழப்பீர்கள். கணவன் மனைவி உறவுகளில் புரிந்துணர்வை நிலைநாட்டுவீர்கள். கல்வியில் அக்கறை காட்ட பிள்ளைகளை அறிவுறுத்துவீர்கள். அரசு பணியாளர்கள் அழுத்தம் காரணமாக டென்ஷனாகவே நீங்கள் இருப்பீர்கள். இன்றைக்கான ராசி பலன்களை பார்த்தோம். நாளை மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.